வெங்கடா அலமேலு மணவாளா ஸ்ரீ வெங்கடா நலமெல்லாம் தர வேண்டும் ஸ்ரீ வெங்கடா மலைகள் ஏழு ஏறி உன்னை காண வந்தேனே ஸ்ரீ வெங்கடா நினைத்த எண்ணம் யாவுமே உன்னாலே கைகூடும் ஸ்ரீ வெங்கடா
பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னுமாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் வந்த வந்தவி ராமானுஜன் சரணாரவிந்தன் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. இன்றைய நன்னாள் சித்திரை மாசத்தில் திருவாதிரை திருநாள். சுவாமி ராமானுஜருடைய ஜெயந்தி உற்சவம். சென்னை கருகே இருக்கும் ஸ்ரீபெரும்புதூரில் 1017ஆம் ஆண்டு அவதரித்தார். 120 ஆண்டுகள் இந்த பூவுலகத்தில் எழுந்தருளி இருந்தார். 1017 1137 வரை அவர் இங்கு இருந்தார். நம்முடைய பாரத பூமி புண்ணிய பூமி, கர்ம பூமி. எத்தனையோ ஆச்சாரியர்கள் இங்கு அவதரித்திருக்கிறார்கள். ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு தனி சிறப்பு. ராமானுஜருடைய சிறப்பு திருமாலுடைய ஆசனமாய், சிங்காதனமாய், படுக்கையாய் இருக்கக்கூடியவர் ஆதிசேஷன். பெரிய பாம்பு படுக்கை நாம் எல்லாரும் பார்த்திருக்கிறோம். வெளவெளேர் என்ற பார்க்கடல், அதில் ஆதிசேஷனை படுக்கையாக விரித்து, வெள்ள வெள்ளத்தொரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேல் பெருமான் சயனித்து கொண்டிருக்கிறார். ஸ்ரீ வைகுந்தத்திலேயே சேவிக்க போனாலும் ஆதிசேஷ பீഠத்தில் தான் எழுந்தருளி இருப்பார். அந்த ஆதிசேஷன்தான் ராமானுஜராக பூவுலகத்தில் அவதரித்தார். வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. நாதத்தின் காரணமே வைகுந்தா, நாதத்தின் காரணமே வைகுந்தா. நறுமலர் தோரணமே கோவிந்தா, நறுமலர் தோரணமே கோவிந்தா. வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா.
வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. கொடுப்பாய், கவலைகள் அத்தனைக்கும் விடை கொடுப்பாய். கரையினில் ஏற்றிவிட கை கொடுப்பாய், கவலைகள் அத்தனைக்கும் விடை கொடுப்பாய். சிறைகளின் கதவுகளை திறந்து வைப்பாய், சிறைகளின் கதவுகளை திறந்து வைப்பாய். சிறகடித்தே வானில் பறக்க வைப்பாய், சிறகடித்தே வானில் பறக்க வைப்பாய். வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. நாதத்தின் காரணமே வைகுந்தா, நாதத்தின் காரணமே வைகுந்தா. நறுமலர் தோரணமே கோவிந்தா, நறுமலர் தோரணமே கோவிந்தா. வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. 4 யுகங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கடைசி யுகமான கலியுகம். சேர்த்து சதுர்யுகம்னு சொல்லுவார்கள். அதில் முதல் யுகத்தில் ஆதிசேஷனாகவே இருப்பாராம். 2வது யுகத்தில் திருமால் ராமனாக பிறந்தபோது ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக பிறந்து கூடவே இருந்து தொண்டு செய்தார். 3வது யுகம் துவாபர யுகம். அதில் திருமால் கண்ணனாக பிறந்தார். ஆதிசேஷன் பலராமனாக பிறந்து கூடவே இருந்து கைங்கரியங்களை செய்தார். கடைசி யுகம் வந்தது. ஆதிசேஷன் ராமானுஜராக அவதரித்தார். அப்போ ஆதிசேஷனுடைய பெருமையெல்லாம் கொண்டவர். அதோடு மட்டுமல்லாமல் பகவானுடைய கையில் பிடித்திருக்கும் 5 ஆயுதங்கள், அடையார் கமல தளர்மகள் கேள்வன் என்கிற பாசுரத்திலே சங்கு, சக்கரம், வில்லு, வாள், கதை, இந்த 5 ஆயுதங்களுடைய அம்சமாகவும் ராமானுஜர் அவதரித்தார். அப்ப எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும், எத்தனை ஆற்றல் இருந்திருக்கும். ஆதிசேஷனுடைய ஆற்றல், 5 ஆயுதங்களுடைய சக்தி, இது இத்தனையோடையும் இந்த பூலோகத்தில் அவதரித்தார். எதற்காக பிறந்தார்? பகவானை பற்றின அறிவு, ஆன்மீக அறிவு, ஆத்மாவை பற்றின அறிவு, பரமாத்மாவை பற்றின அறிவு. இந்த கலியுகத்தில் அது கிடைப்பது மிக மிக அரிது. அரிதான ஒரு விஷயத்தை கொடுக்கத்தான், அந்த விஷயத்தை கொடுக்கத்தான் ஆச்சாரியர்கள் பிறப்பார்கள். அதனால ராமானுஜாச்சாரியர் பிறந்தார். அனைத்துலகும் வாழப் பிறந்த எதிராச மாமுனிவர்னு கொண்டாடுகிறோம். எல்லாரும் வாழ்வதற்காக, உலத்தவர்கள் எல்லாருமே பகவானை பற்றின ஞானத்தை பெற்று முக்தி பெற வேண்டும், பக்தியோடு வாழ வேண்டும், அதற்குரிய ஆத்ம அறிவை புகட்ட வேண்டும் என்பதற்காகவே ராமானுஜருடைய அவதாரம்.